ஒன்மையாக டெய்லி வெல்வர்ஸ்க்கும் வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்போம். நான் கூடிய சீக்கிரம் எந்த காரியத்தை நம்ப மாட்டேன். ஏன் நான் எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் அதற்கு ஏற்ற மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துச்சு. நிறைய மனுஷங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க. நிறைய காரியத்தில் நான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவோம். ஆனால் இதே காரியத்தை, இதே விஷயத்த நம்ம ஏன் ஆண்டவர்கிட்டையும் ஃபாலோ பண்ணுறோம்? ஏன் ஆண்டவரையும் நம்ப மாட்டேங்கிறோம்? மனுஷங்களும் ஆண்டவரும் ஒரே மாதிரியே நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. அதுதான் வசனம் சொல்லப்படுது. மார்க் 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில மனுஷனையும் நம்மளை படைத்த ஆண்டவரை ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷங்க நிறைய வேலையில் நம்மளை கை விட்டுட்டாங்க தான். ஆனா என்னைக்காவது ஆண்டவர் உங்களை மறந்துருக்காரா? உங்களை கை விட்டுருக்காரா? நீங்க அழுகும் போது உங்க பக்கத்துல இருந்து என்னைக்காவது அவர் சிரிச்சிருக்காரா? உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்றாரு தானங்க. ஆனா நிறைய வேலையில நமக்கு தேவையான காரியம் ஆசீர்வாதமோ இல்லை ஒரு வியாதியிலேருந்து ஒரு விடுதலையோ ஏதோ ஒரு காரியத்துலேருந்து உங்களுக்கு தேவையான காரியத்தில் ஏன் ஆண்டவரால் நம்ம நம்ப முடியல? ஏன் ஆண்டவர் எனக்கு பண்ணுவாருன்னு நம்மளால் நம்ப முடியல? இந்த காரியத்தை தான் நம்ம மாற்றோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்வீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு இருப்போம். நீங்கள் ஆசிரியப்படுறது இவங்களை ஆசிரியராகாமேன்.